இந்தியாவை நாங்கள் ஒரு இறையாண்மையுள்ள குடியரசாக, மதச்சார்பற்ற குடியரசாக, சமதர்ம குடியரசாக, ஜனநாயக குடியரசாக, ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமதர்மம், சோசியலிசம், இந்த மூணும் இந்த 75 ஆண்டு காலத்தில் இவ்வளவு கேலிக்குள்ளதாக, இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தியதாக எந்த பிரதமரும் கிடையாது, எந்த ஒன்றிய அரசும் கிடையாது. இப்படி தாக்குதல் நடக்காத போது அண்ணா இங்கே முதலமைச்சர், இப்படி தாக்குதல் நடக்காத போது இங்கே கலைஞர் முதலமைச்சர். ஆனால் ஒட்டுமொத்த அரசியல் சட்டமும் தாக்கப்பட்டு இன்றைக்கு குதறிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அமித்ஷாவும் மோடியும் அரசியல் சட்டத்தை சிதைத்து இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எரித்து விடுவோம் என்று சொல்ல நேரத்தில் இந்தியாவுக்கு இருக்கிற ஒற்றை நம்பிக்கை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரே மனிதர். அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவோம். இன்னைக்கு என்ன நடக்குது? ஜனநாயகம் இருக்கா? மணிப்பூர்ல ஜனநாயகம் இருந்துச்சா? மதச்சார்பு இருந்துச்சா? நீங்க எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் கொண்டு போய் தனியார் ஒப்படைச்சிட்டீங்களே, சமதர்மம் இருந்துச்சா? இன்னும் எல்ஐசி கொண்டு போய் ஒப்படைக்க போறீங்களே, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உள்ள போக முடியுமா? அப்ப 75 ஆண்டு காலத்தில் என்னென்ன குறைகள் எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததோ அவற்றையெல்லாம் சரி செய்து அரசியல் சட்டத்திற்குள் எங்களுடைய சாதியை மறந்து, மத பிளவுகளை மறந்து, மொழி பிளவுகளை மறந்து, ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் மறந்து ஒரு சட்டத்தின் கீழ் வருவதற்கு காரணமாக இருந்த அந்த நம்பிக்கையை, அந்த உறுதிமொழியை சிதைக்கக்கூடிய ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஆட்சி நடந்துட்டு இருக்கிறத நாங்க தடுத்து நிறுத்தி அரசியல் சட்டத்தை காப்பாற்றணும்னு சொல்றோம். விஜய் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற தேர்தல் புதிய தேர்தல்ங்கிறார். என்ன புதுமை? என்னன்னு சொல்லுங்க. 50 ஆண்டு காலத்தில் ஒரு மாற்றம் வரும்னு சொல்றீங்கல்ல, எந்த மாதிரியான மாற்றம்? அண்ணா போல, எம்ஜிஆர் போல, இந்த அவரெல்லாம் மிஸ் பண்ண விஜயகாந்த் போல, அப்படி ஏதோ ஒரு அண்ணா என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்? நல்ல கேள்வி. அண்ணா என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்? ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக்னர். நாங்கள் உங்களிடமிருந்து வேறுபட்டவர்கள். எங்களுக்கு என்று சொல்லிக் கொள்வதற்கு எங்களுடைய மொழிக்கு, இனத்திற்கு தனித்த வேறுபட்ட குணங்கள் இருக்கிறது. இது உலகளாவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இனம் வேற, யாதும் ஊரே யாதும் கேள்வி எங்களுடையது. எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு நிறை எங்க கொள்கை. சாதி இல்லங்கிறது எங்க கொள்கை. ஆனா ஆரி அப்படி அல்ல. அப்ப எங்களுக்குன்னு ஒரு தனித்த இனம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை நாங்கள் இழக்க மாட்டோம். அண்ணா சொன்னார், ஆட்சிக்கு வந்தார், தமிழ்நாடு பேர் மாற்றினார், அதை நிறைவேற்றினார். அதை தொடர்ந்தார் கலைஞர், செம்மொழின்னு கொண்டு வந்தார். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சகோதரி சொன்ன மாதிரி கீழடி எங்க, பொருணை எங்க, இருமை கொண்டு வந்தது யார்? எங்கள் இனம், எங்கள் மொழி. இந்த மொழிக்கும் இனத்திற்கும் நீங்க சம்பந்தம் இல்லாதவர்கள், எங்களை ஆள துடிக்காதீர்கள் என்று பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருன்னா அப்புறம் அண்ணாவும் கலைஞர் உள்ளதா இருக்காங்க. எங்களுக்குள்ள இந்த மனிதருக்குள்ளே தான் அண்ணாவும் கலைஞர் இருக்கிறார்கள், பெரியாரும் இருக்கிறார். அதனாலதான் அவங்க பயப்படுறாங்க. திருத்தணி வரைக்கும் வந்துட்டாங்களே, அடுத்தவன் தோல்ல ஏறி. பீகார்ல முடிஞ்சு, மராட்டியத்துல முடிஞ்சு, பக்கத்துல ஆந்திரா வரைக்கும் சந்திரபாபு நாயுடு தோல்ல ஏறி வந்துட்டாங்க. திராவிட மாடல் ஆட்சி சொல்லிட்டு முக ஸ்டாலின் ஒரு மனிதன் இருக்கிறார். ஒற்றை மனிதன் பாக்குறீங்க. பின்னாடி எந்திரிச்சு பார்த்தா பெரியார், அண்ணா, கலைஞர் மிகப்பெரிய விசுரூபத்துல இருக்கு. உள்ள வர முடியல. உள்ள வர முடியுங்கிற ஆதத்துல அவன் துடிக்கிறான். நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாறுதல். என்ன மாறுதல்? சொல்லி தொலைங்க. என்ன மாறுதல்? we are ready to prepare ourselves.